ப்ளூ ஜுவல் ப்ராஜெக்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். நல்லா போயிட்டுருக்குது. லான்ச் பண்ணி ஒரு 2 மந்த்ஸில் வி ஆர் சோல்ட் அரௌண்ட் 25% ப்ளஸில் ஸ்டாக்கை சோல்ட் பண்ணியிருக்கோம். ஆல் சைட்ஸ் வாட்டர் பாடி வருது. முத்துக்காடு போட் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு. ஈஸ்டில் 2 சைடில் நார்த்லேயும் ஈஸ்ட் சவுத்துலேயும் உங்களுக்கு கடல் தெரியுது தெரியும். அப்புறம் பின்னாடி பக்கிங்ஹாம் கெனல் வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதில் இட் இஸ் லிட்டில் லெஸ் தென் an ஏக்கர். நிறைய கட்டணும். இந்த 1 ஏக்கரில் எவ்வளோ மேக்ஸிமம் கட்ட முடியுமோ கட்டிடுவோன்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃப்ளோர்லேயே 3 வீடு 4 வீடு வர மாதிரி அரௌண்டு 18-20 ஃப்ளோர்ஸ் போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணும்போதில் வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் அண்ட் எவ்ரிதிங். ஆனால் அதுக்கப்புறம் வியூ எல்லாருக்கும் கிடைக்கல. ஒருத்தர் வீடு பின்னாடி இருக்கிறதுனா அவங்களுக்கு வியூ கிடைக்க மாட்டேது. ஸோ அதில் என்ன நினச்சோன்னா, இந்த ஃபுல் வித் ஆஃப் த பில்டிங் ஒரு வீடு ஆக்கிரும். எனி அப்பார்ட்மெண்ட் வில் ஹவ் 2 sides sea view. The biggest apartment the road facing apartment will have 3 sides sea view. We'll give the biggest balcony over there. 330 square feet only for balcony. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருது. இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அரௌண்ட் 35 feet லென்த் பால்கனி. 2 அப்பார்ட்மெண்ட் தான் ஒரு ஃப்ளோரில் கொடுக்குற மாதிரி ரீஹைட்ரேட் பண்ணி ஃபுல் ஸ்கொயர் ஃபீட் அச்சீவ் பண்ணனாலும் ஓகே. வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் ஃப்ரம் 18-19 ஃப்ளோர்ஸ் வி ரெடியூஸ் டு 15 ஃப்ளோர்ஸ் ரெடியூஸ் பண்ணி. ஆனால் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக எல்லாருக்கும் கொடுத்தது வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்ஸாக கொடுக்குறது.